2026 ஜனவரி 24ஆம் தேதி ஜிம்பாப்வேயோட புலவாயோ ல இருக்கிற குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ல ICC-U19 உலகக்கோப்பை 2026 முக்கியமான குரூப் பி போட்டியில இந்திய அண்டர்-19 கிரிக்கெட் அணி நியூசிலாந்து அண்டர்-19 அணியை 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. மழை காரணமா 37 ஓவர்களா குறைக்கப்பட்ட இந்த போட்டியில டக்வொர்த் லூயிஸ் ஸ்டெர்ன் முறைப்படி இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல மிரட்டலான வெற்றியை பதிவு செஞ்சது. இந்த வெற்றி தொடர்ல இந்தியாவோட அசைக்க முடியாத வெற்றி பயணத்தை தொடர வச்சதோட அவங்கள ஒரு முன்னணி போட்டியாளரா மாத்தி அணிக்குள்ள இருக்கிற புது திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கு. இந்திய பந்துவீச்சாளர்களோட கட்டுக்கோப்பான பந்துவீச்சு முன்னாடி திணறிப்போன நியூசிலாந்து அணி 36.2 ஓவர்கள்ல வெறும் 135 ரன்கள்ல ஆல் அவுட் ஆச்சு. அடுத்து திருத்தப்பட்ட இலக்கான 130 ரன்களை இந்திய அணி வெறும் 13.3 ஓவர்கள்ல 3 விக்கெட்டுகளை இழந்து திறமையா துரத்தி பிடிச்சாங்க. இந்திய அணிக்கு கேப்டன் ஆயுஷ் மகாத்ரேதான் தனிச்சிறப்புமிக்க பேட்ஸ்மேனா விளங்கினார். அவர் 27 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்தார். அதுல பல சிக்சர்களும் அடங்கும். வைபவ் சூரியவன்ஷி 23 பந்துகளில் 40 ரன்கள் அடிச்சு இந்த இலக்கு துரத்தலுக்கு இன்னும் பலம் சேர்த்தார். நியூசிலாந்து தரப்புல கால்லம் சாம்சன் 37 ரன்கள் அடிச்சு அவங்க அணியில அதிகபட்ச ஸ்கோர் எடுத்தார். அவர் ஓரளவுக்கு நிலைச்சு நின்னு ஆடினார். இந்தியாவோட பந்துவீச்சு படை நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை கதற வச்சதுன்னே சொல்லலாம். RS அம்பரிஷ் 4 விக்கெட்டுகளையும் ஹேனில் படேல் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அவங்க அணியை திணறடிச்சாங்க. கிலன் படேல், கனிஷ்க் சவுகான், முகமது எனான் ஆகிய 3 சுழற்பந்து வீச்சாளர்களும் இன்னிங்ஸ் முழுக்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஓயாத நெருக்கடி கொடுத்தாங்க. புலவாயோல மழை பெய்ஞ்சதால அவுட்ஃபீல்ட் ஈரமாக இருந்தது. இந்த சூழ்நிலை நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு பிட்சோட ஒத்துப்போறதுல பெரிய சிரமத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த பிரம்மாண்டமான வெற்றி பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே இந்திய அணி எவ்வளவு பலமா இருக்குங்கிறத காட்டுது. வரப்போற நாக் அவுட் சுற்றுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். மகாத்ரே, சூரியவன்ஷி மாதிரி இளம் இந்திய பேட்ஸ்மேன்கள் காமிச்ச இந்த அசத்தலான ஆட்டம் நாட்டுக்கு இனி வரப்போற கிரிக்கெட் எதிர்காலத்துக்கு நல்ல நம்பிக்கை தரும் திறமையான வீரர்களை அடையாளம் காட்டுது. இந்த மேட்ச்ல நியூசிலாந்து அணி திணறிப்போனது டாப் டயர் மற்றும் மிட் டயர் அண்டர்-19 அணிகளுக்கு இடையிலான பெரிய வித்தியாசத்தை நல்லாவே எடுத்து காமிச்சிருக்கு. இளைஞர் கிரிக்கெட் மேம்பாட்டுல இந்தியா எந்த அளவுக்கு முன்னிலையில இருக்குங்கிறத இந்திய அணியோட இந்த செயல்பாடு வெளிப்படையா நிரூபிச்சிருக்கு.